ஒரு மூத்த அரசியல்வாதி, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஒரு இயக்கத்திலிருந்து விலகி இன்னொரு இயக்கத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் விலகிய இயக்கத்திற்கு பாதிப்பு, அவர் சேர்ந்த இயக்கத்திற்கு பலம் என்றுதான் நான் கருதுகிறேன். தாவகாவை குறைஞ்சு மதிப்பது கிடையாது. இந்த கட்சிக்கு ஒரு வரவேற்பு நிச்சயமாக இருக்கிறது, ஒரு எனர்ஜி இருக்கின்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதுக்கு ஒரு கணிசமான வாக்கு வரும்ன்றதை ஏற்றுக்கிறேன். சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சிக்கு சென்றது அந்த இயக்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பலத்தை தான் தரும். 2026 மும்முனை போட்டி நிலவுமா சார்? இந்த மாதிரி தேர்தல் கலை மும்முனை மட்டும் எதுக்கு பாவம் சீமானை ஏன் கழிக்கிறீங்க? அவர் ஒரு அரை முனையாக கொடுங்க. அவருக்காவது அவர் வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காரு நேற்றுக்கு. ஒரு அரை முனையாக அவர் கொடுக்கும்போது 3.5 முனைன்னு வச்சுங்க. 3.5 முனை போட்டியாக இருக்கலாம். போக போக தான் தெரியும் எப்படி இருக்கும். காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்குது. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். ஆனால் போக போக தான் தெரியும். அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ல. அவர் 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவரே போட்டிட்டு 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இந்த முறையும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஏ போட்டாலும் சரி, பிஏ போட்டாலும் சரி, அந்த கட்சி சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.